வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில் ஒரு இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதாவது தமிழ்நாடு அசெம்பிளி, தமிழ்நாடு சட்டசபையில் என்ன நடக்குது? நிறைய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த கடந்த ஒரு மாத காலமாக, அதாவது ஆகஸ்ட் முதல்ல சட்டசபை தொடங்கி நிதி அறிக்கையை வெளியிட்டு அதிலிருந்து காரசாரமாக இப்போ சட்டசபை நடந்துகிட்ருக்கு. இப்போ நேற்று என்ன நடந்தது சட்டசபையில் அதுன்றது நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு எல்லாருமே ஆர்வமாக இருக்கும். நிறையா முன்னெடுப்புகள், நிறைய அறிவிப்புகள்லாம் வந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது இந்த தமிழ்நாடு சட்டசபைன்றது பெரிய ஒரு மாபெரும் மனிதர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சட்டசபைங்க. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாடு சட்டசபையில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அதே போல் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க. எவ்வளோ தீர்மானங்கள்லாம் இங்கே நடைபெற்றிருக்கு. வரலாற்று மிக்க அந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற சட்டசபை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆகி முதல் பட்ஜெட்டை வெளியிட்டிருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு மாத காலம், இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குதுங்க. சட்டசபையில் எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க. இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள். அதனால் அவர்களுடைய பேச்சு, அமைச்சர்களாக இருந்தாலும், சிஎம்மாக இருந்தாலும், எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும், ஒரு ஆர்டினரி எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த உரிய டைம் வழங்கணும். அவங்க அதை பற்றி, அவங்களுடைய தொகுதியை பற்றியும் மக்கள் நலனை பற்றியும் பேசணும். அதனால தான் அவங்க மக்கள் பிரதிநிதியாக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே வராங்க. அப்படி பார்க்குறச்ச இந்த சட்டசபை எப்படி இருக்குது? இந்த சட்டசபை பார்த்திங்கன்னா பெரியவர்களும் அதே போல் இளைஞர்களும் நிறைந்த ஒரு சட்டசபையாக இருக்குது. அந்த காலத்தெலாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ், திமுக, ஏடிஎம்கே எல்லாம் ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க எம்எல்ஏக்கள்லாம். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ், யங் அசம்பிளி இதுதான். இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாமல் ஒரு யங் அசம்பிளி இதுதான். அதே போல் முதியவர்களும் இருக்காங்க. துரைமுருகன் போன்றவர்கள், KN நேரு அவரை போன்றவர்கள், யாவா வேலு, இவங்கெல்லாம் கூட இருக்காங்க. இந்த சைடு ஆளுங்கட்சி சைடு நிறைய யங்ஸ்டர்ஸ். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்ன சட்டசபையில் பண்ணாங்க, அதாவது முக்கியமாக 19ஆம் தேதி ஆகஸ்ட்டு நிறைய அறிவிப்புகளை முதலமைச்சர் வழங்கினாருங்க. சபாநாயகர் JCD பிரபாகரன், அவர் ஒரு பெரிய ஸ்டால்வார்ட், ஏடிஎம்கேல எம்ஜிஆர் பீரியட்லேருந்து இருக்கார். இப்போ தாவேக்கா அவர் சபாநாயகராக இருக்கார் விஜய் ஆட்சியில். அவர் நல்ல ஒரு அறிஞர் தான். அவர் முதலமைச்சர் 3 அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு முக்கியமாக சொன்னாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன அந்த அறிவிப்புனா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் ரொம்ப பேசு பொருளாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப குஷியாகிட்டாங்க. அதாவது முதல் அறிவிப்பு மக்கள் மனசை குளிர்ற மாதிரி, மக்கள் இந்த இன்சூரன்ஸ் இருக்குது பாருங்கள், முதல்வர் சிஎம் சீஃப் மினிஸ்டர் இன்சூரன்ஸ் காப்பீடு மக்களுக்கு எல்லாருக்கும், ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கும் 5 லட்சம் வரை இலவச இது இருந்ததுங்க, காப்பீடு. அதில் எந்த ஹாஸ்பிட்டலையும் அவங்க 5 லட்சம் வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு எடுத்துக்கலாம். அதை முதல் அறிவிப்புலேயே சிஎம் விஜய் அவர்கள் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்திட்டாருங்க. ரொம்ப அருமையான இது, ஒரே ஆரவாரம், கைத்தட்டல். அடுத்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். யாருக்கு? எம்எல்ஏக்களுக்கெல்லாம். அவர் என்ன சொன்னார், ரொம்ப இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ஃபேமிலி, ஆர்டினரி ஃபேமிலி, வசதி இல்லாதவங்க எல்லாருமே எம்எல்ஏவாக இருக்காங்க. இதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம். ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கு இந்த ஆட்சியில். அதனால் முதலமைச்சர் என்ன சொன்னார், என்ன அறிவித்தார்? 2வது அறிவிப்பாக எல்லா எம்எல்ஏக்களுக்கும், சட்டசபையில் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களுக்கும் நாம் அரசாங்கம் ஒரு கார் வழங்கும், ஒரு நல்ல ஒரு கார் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த காரோட மெயின்டெனன்ஸ் சார்ஜாக 75,000 ரூபா மாதம், ப்ளஸ் உதவியாளர்களுக்கு, அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 25,000
பாருங்கள், இதே 1,00,000 வந்துருச்சு. கார் இல்லாமல் 1,00,000 அவங்களுக்கு. ரொம்ப எல்லாரும் ஹாப்பி. 3வது என்ன அறிவிப்புன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே நர்சிங் பள்ளிகள்லாம் இருக்குங்க. இப்போ புதிதாக 7 நர்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதனால் இந்த 3 அறிவிப்பு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கவர்மெண்ட்டை எல்லாரும் பாராட்டுறாங்க. இது அசம்பிளியில் நடந்திருக்குங்க நேற்று 19ஆம் தேதி. அடுத்தது, அசம்பிளின்னா ஒரே மகிழ்ச்சி மட்டும் இருக்காதுங்க. கலவரம், சண்டை எல்லாமே நடக்கும். ஒரு பரபரப்பு, ஆவேசம் எல்லாமே இருக்கும். அப்படி பார்க்கும்போது காவிரி நதிநீர் பிரச்சனை அது என்றைக்குமே நமக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. சட்டசபையில் எதிரொலிக்குதுங்க. விவசாயிகள் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. மேகதாது அணை கட்டப்போகிறோம் அப்படின்ட்டு கர்நாடக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதனால் அதை பற்றியான விவாதம், மேகதாது காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி டிஸ்கஷன் வந்தது. அப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ உடனே அதை ரொம்ப ஆவேசமாக திமுகவினர் எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கூட லிசன் பண்ணாமல் திமுககாரங்க எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே காரங்களும் ரொம்ப எதிர்க்கிறாங்க. இப்படி பார்த்திங்கன்னா சட்டசபைன்றதில் எதிர்கட்சிகள் எப்பொழுதுமே எதிர்க்கிறது, வெளிநடப்பு செய்கிறதுன்றது ஒரு பாரம்பரியமே நடந்துகிட்ருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் அவரும் ஒரு பாயிண்ட்டை சொல்ல வராரு. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, உள்ளாட்சி தேர்தல், லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷனு விரைவாக நடக்கணும், சீக்கிரம் நடத்தி முடிங்க, ஏன் அதை டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த காவிரி நதி பிரச்சனையில் ரொம்ப ஆவேசமாக பேசி ரொம்ப முத்தி போயிட்டு ஏடிஎம்கே பீப்புள் வெளிநடப்பே செஞ்சுட்டாங்க. சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த சட்டசபையில் விஜய் ஆட்சி பொறுப்பேற்று எல்லா அமைச்சர்களும் பேசுகிறாங்க மட்டும் இல்லைங்க, மற்ற இதர கட்சிகள் சேர்ந்தவர்களுக்கும் பேச நல்ல வாய்ப்பு தராங்க. நல்லா அவருடைய கருத்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசிகே அவருடைய துணையாக இருக்கிற ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகளினுடைய அமைச்சர் வன்னியரசு ஒரு கருத்தை சொல்கிறாருங்க. அவர் எழுந்து என்ன சொல்கிறாரு, இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப நல்ல திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாரு, கேளுங்கள் தரப்படும்னு சொல்கிறது பைபிள், ஆனால் இவர் கேட்காமலேயே கொடுக்குறாரு. அது மாதிரி மேபி அவர் காரை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் பாராட்டி பேசுகிறாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிரேமலதா தேமுதிக விஜயகாந்த் கட்சியிலேருந்து பிரேமலதாவுக்கும் நல்ல சான்ஸ் கொடுக்குறாங்க. சௌமியா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியும் நல்லா பேசுகிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பழைய தலைவராக இருந்த இப்போ எம்எல்ஏ இருக்கிறார் திமுகவில் ஓ பன்னீர்செல்வம், அவருக்கும் ரொம்ப சான்ஸ் கொடுக்குறாங்க. யாவா வேலு பேசுகிறாரு. அது மாதிரி எல்லாருக்கும். அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் நல்ல டைம் கொடுக்குறாங்க. அவரும் எதிர்த்து பேசுகிறாரு. ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவர மாதிரி தான் நான் கருதுறேங்க இந்த சட்டசபையை. அதனால் முதலமைச்சரும் இந்த சட்டசபையுடைய நிகழ்வுகளை நல்லா கொண்டு போகிறாரு. எஸ்பெஷலி சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ரொம்ப அருமையாக திறமையாக, அவர் ரொம்ப படித்தவருங்க அவர். அதனால் ரொம்ப திறமையாக இதை கொண்டு போகிறார் இந்த சட்டசபை. நிறைய நிகழ்வுகள் இங்கே நடக்கணும். நிறைய கோரிக்கைகளை அவர்கள் ஏற்று அவர்கள் நல்லா செய்யணும். முக்கியமாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு, மேகதாது பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த சட்டசபையில் எடுக்கணும். அதே மாதிரி இளைஞர்களுக்கும் இந்த போதைப் பொருள் அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி மகளிருக்கு நல்ல மேம்பாட்டுக்கு உதவணும். அதே மாதிரி இந்த மருத்துவன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏழை எளிய மக்கள், அதே மாதிரி நடுத்தர ஃபேமிலிஸு, அவங்க எல்லாருக்குமே இந்த 25 லட்சம் கொண்டு சேரணும் அப்படின்ட்டு தான் இந்த கவர்மெண்ட் விரும்புது. ஏன்னா பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கெலாம் எவ்வளோ பிரச்சனைகள், ஆப்ரேஷன்ஸாக நடக்குது. அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் நல்ல பிரச்சனைகளை எடுத்து நாளும் இந்த கவர்மெண்ட்டு நல்ல கோரிக்கைகளை ஏற்று நிறைய நிறைவேற்றணும்னு நாம் எல்லாரும் நம்புவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.